உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 1/12/2024 முதல் 7/12/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. வீட்டுல ரொம்ப ரொம்ப நல்லது. லட்சுமியோட அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 2/12/2024 திங்கட்கிழமை சந்திர தரிசனம் 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடியது. மறக்காம அனைவரும் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா கடகராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, அதே போல ரிஷபராசிக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்திரனோட 3 நட்சத்திரக்காரங்க பார்த்தாலும் சிறப்பு. அதே இருப்பா 3 நட்சத்திரக்காரங்க உங்களுக்கே தெரியுமா, ரோகிணி, அப்புறமேட்டு பார்த்தீங்களா அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்களா நிச்சயமாக நன்மைகள் எப்போதும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. 3/12/2024 செவ்வாய்க்கிழமை அன்று கௌரி விரதம். கௌரி விரதம் கடைபிடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாள்ல கௌரி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ரொம்ப பழமையான ஆதி நூல் இருக்குது, கல்ப சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆதி நூல் இருக்கு. அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க, புரியுதுங்களா? ஏன்னா கௌரி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அது கார்த்திகை மாசம் வர கௌரி விரதம் கடைபிடிச்சிங்களா அம்பாலோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தடைகள் நிவர்த்தியாகும், பயம் வராது, குடும்பத்துல மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சரிங்களா? 5/12/2024 வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு நல்வாழ்த்துக்கள். 6/12/2024 வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் கடைபிடிங்க, முறையா கடைபிடிச்சுக்கோங்க. இந்த கார்த்திகை வர சஷ்டி கார்த்திகையன் அனுகிரகம் கிடைக்கும், ரொம்ப விசேஷம். மறக்காம கடைபிடிச்சிங்களா நல்லது எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சஷ்டின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இந்த சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால மறக்காம வருஷம் முழுசும் கடைபிடிக்காத கூட இந்த சஷ்டியை கடைபிடிங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒரு கிரகம் பயிற்சியாகிறார். யாருன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 2/12/2024 திங்கட்கிழமை பயிற்சி ஆகிறாரு. எங்க பயிற்சி ஆகிறாருன்னா தனுசு ராசியிலிருந்து அவர் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சுக்கிரனோட பயிற்சி என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்துல ஒரு கிரகம் வக்ரம் ஆகுறாங்க, ஆட் ஆகுறாங்க. வக்ரத்துல யாருன்னா செவ்வாய் பகவான் வக்ரம் ஆரம்பிக்க போறாங்க. 4ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்க போறாங்க அவங்க. சரிங்களா? இப்ப இந்த கிரகங்களால என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிரக பயிற்சி, ஒரு கிரகம் வக்ரம். இந்த வாரத்துல 3 கிரகம் வக்ரமா இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வாரம் 2 கிரகம் தான் வக்ரம், இந்த வாரம் 3 கிரகம் பின்னோக்கி போறாங்க. அப்ப நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். யாருக்கு என்னென்ன சிக்கல் வருது, யாரெல்லாம் தப்பிச்சுக்கலாம் இதுல அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி, துளசியிலே ரொம்ப உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு இந்த கருந்துளசி ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேறு, இந்த வேரை வச்சுதான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளவு தூரம் லைட்டா, சரிங்களா? அதை முறையா எடுத்து முறையா பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் ஆணி வேர் அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? இதை நாங்கள் பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது, புரியுதுங்களா? மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. அதனாலதான் இதனோட பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும், ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் அது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும், புரியுதுங்களா? இது சின்ன செடி தான், நம்ம அப்படியே இது பண்ணலாம் அப்படிங்கிற எப்பவுமே வரக்கூடாது. எந்த ஒரு செடி பறித்தாலுமே அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி ரொம்ப அபிவிருத்தமான விஷயங்கள் நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும்.
ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர், ஓகேங்களா? கருந்துளசி வேர் இதுவும் ஆட் பண்ணுறோம். 16 மூலிகையில் 8 மூலிகை உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நான் உங்களுக்கு வரிசையாக காட்டிக்கிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயிலில் நேரடியாக வாங்க, அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மகாலட்சுமியோட ஒரு அன்பு பரிசு உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? கரெக்டாக கமெண்ட் பண்ணணும், இது எத்தனாவது மூலிகையோட வேறு அப்படின்ட்டு. நான் வரிசையாக காட்டிட்டு வரேன் இல்லையா? எத்தனாவது மூலிகை வேறு, ஃபர்ஸ்ட் வாரம் ஃபர்ஸ்ட் மூலிகை நான் எதை காட்டினேன், செகண்ட் எதை காட்டினேன், தேர்ட் எதை காட்டினேன், அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு அன்பு பரிசு மகாலட்சுமிகிட்டேருந்து கிடைக்கும். நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான பரிசாக அது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு கேட்குற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வரும்போது கொடுக்குறோம். எப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்தாலும் அந்த கமெண்ட் காட்டுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கேன் சாமி, பாருங்கள் நீங்கள் சொன்னதுக்கு நான் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் கவனித்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சரிங்களா? மகாலட்சுமியோட அன்பு பரிசு உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் நிறையா. தொடர்ந்து நம்ம வாரராசி பலன்களை செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிரனும், 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ல ராகு இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். 2ஆம் தேதி உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மனசுல வச்சுக்கோங்க. உங்க ராசிநாதன் இப்ப வக்கரம் ஆகிறார், அதாவது நீச்சம் ஆயிட்டாரு, இப்ப வக்கரமும் ஆரம்பிக்கிறார். அப்ப மேஷராசிக்காரங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரப்போகுது, கவனமா இருந்துக்கோங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான வருமான உயர்வுகள் வரும், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையா இல்லைங்க. போக்குவரத்தில் கவன எச்சரிக்கையா இல்லைங்க. உங்களோட சகோதரிக்குள்ள வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நெருப்பு விஷயங்கள்ல கவனம் எச்சரிக்கை தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல நட்போட உதவிகள் கிடைக்கும், அதன் மூலியமா நல்லது நடக்கும். நீங்க பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும். நண்பர்களோட உதவியால நிறைய மாற்றங்கள் நடக்குங்கிறத நம்புங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரப்போகுது, அதுவும் பூர்வீக சொத்து அந்த மாதிரி சொத்துக்களுக்கு சிக்கல் வரப்போது, கவனமா இல்லைங்க. அரசாங்கம் உங்க மேல ஏதாவது ஒரு வகையில கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வருதுன்னு உங்களுக்கு உள்மனசு சொல்லிச்சுன்னா அது குறித்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. எதுக்கு உங்க சுயஜாதத்தை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயப்படலாம் தேவையில்ல, கொஞ்சம் கவன எச்சரிக்கை தேவைன்னு மனசுல வச்சுட்டீங்களா போதும். 2வது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகிறார், அது உங்களுக்கு தெரியும். வக்கரமும் சேர்ந்து ஆகிறார். அப்ப 2 மடங்கு உங்களுக்கு பலம் குறைகிறார். அப்ப பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துட்டீங்களா பெரிய பெரிய நல்லதுகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களை லாக் பண்ணி விட்டுருவாரு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. பெரிய விஷயம் செய்யும் போது ஜாக்கிரதையா செய்யுங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கலை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குது. உங்க தொழில் சம்பந்தமாகிற சிக்கல் நீங்கி வளர்ச்சி காட்டும். ஃப்ரெண்டோட உதவி கிடைக்கும், அதன் மூலியமா வருமான உயர்வுகள் நிச்சயம் கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல இருந்தே வரம் தேடுங்க, தாய் வழி உறவினர்கள் மூலியமா வரம் தேடுங்க, நல்ல வரனா வரும். மாணவ மாணவியருக்கு எதுலயும் கொஞ்சம் கவனமா இல்லைங்க. நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு குற்றமா வருது, குடும்பத்துல அன்பா இல்லைங்க, அரவணைச்சு செய்யுங்க, அதான் நல்லது. வேலைக்கு சாப்பிடுங்க. உணவு விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு கிரகங்கள் தயாராகுது, கவனமா இருந்துக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைங்க, நிதானமா இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கு 90% காரணம் இருக்குது, பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பெரிய சண்டையா போய் முடியும் இந்த வாரம். அதனால சண்டை வரக்கூடாதுன்னு நானும் பிரார்த்தனை பண்றேன், நீங்களும் அதான் நினைப்பீங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு சில செயல்கள் அவர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, ஆனா சண்டை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வேண்டாம். அதே போல உங்க தந்தையோட உடல்நலத்தை பத்தி விசாரிச்சுக்கோங்க. ஒரு முறை அப்பாவோட வீட்டுக்கோ குலதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வாங்க, நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதான் நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யற இடத்துல நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். அடுத்தவங்க வேலை செய்ய வேணா, இருக்கிற வேலையை கரெக்டாக பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமங்கனால எதுலையும் எச்சரிக்கை, கவனம் தேவை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் உங்களுக்கே தெரியும், முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க, ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும்.
புரியுதுங்களா? வார வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன, தாழ்வு என்ன? எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்த ரெடி பண்ண போறோம். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேர எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும். இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அத முறையா எடுத்து, முறையா பூஜை பண்ணி, அத தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இத நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும், மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா, ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில்ல நேரடியா வாங்க. அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில குரு பகவான் வக்கரங்கள் இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமா இருப்பாரு. 5ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரமாகறாங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ல ராகு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். இந்த சந்திராஷ்டம வாரத்தை கவனிச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல ஆரம்பிச்சு 4ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறது நம்புங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமாகிறார். இந்த வக்கரமாகிற கிரகங்கிறது செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால உங்களுக்கு தடையும் பிரச்சனையும் ஜாஸ்தியா இருக்கும். குறிப்பா கோபம், வெறுப்பு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2, 5 கூடிய புதனும் வக்கரமாகிறார். ராசியில குருவும் வக்கரமாகிறார். அப்ப எந்த செயல் செஞ்சாலும் சிந்தித்து செயல்பட்டீங்களா லாபம் உண்டு. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களை லாக் பண்ணி உங்களை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்க என்ன நல்லது பண்ணாலும் ஒரு பிரச்சனை வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் இப்ப 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு போனது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த சுக்கிரனோட பயிற்சியை நீங்க கொண்டாடலாம். 2ஆம் தேதிக்கு மேல இருந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். காத்திருங்க. வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம். 2வது கோபத்தை குறைச்சிட்டு நிதானமா இருந்தீங்களா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இல்லைன்னா அலைச்சல் வரும். 1க்கு மேற்பட்ட முறை அந்த வேலையை செஞ்சாகணும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு இந்த வாரம் ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை ஆட்களுக்குள்ள வாக்குவாதம், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். லீவ் அதிக பேர் போடுவாங்க. அதனால எல்லாரும் ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு கொஞ்சம் சத்தான உணவுகள் கொடுங்க. சூடான உணவுகள் கொடுங்க இந்த வாரம். இந்த கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதெல்லாம் இந்த வாரத்துல தேவைப்படும். பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பூர்வ புண்ணியத்துல கேது பகவான் இருக்கறனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது. குழந்தைங்க உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. தேவையில்லாம சண்டை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமா இருந்துக்கோங்க. தூரத்து பயணம் செய்யும்போது திட்டமிட்டு செய்யுங்க. அதான் நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில லாக் ஆயிடுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கனவுகள் நிஜமாகும். கற்பனைகள் எட்டாத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவு மூலமா வரத்தீங்கன்னா நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நண்பர்களோட உதவியால நல்லதுகள் நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. உங்களோட சீனியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கொடுத்த பொருள் திரும்ப வீட்டுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நீங்கி மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமா இருக்குது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் நீங்கும். நல்லதுகள் நடக்கும். தந்தையோட உடல்நலம் சீராகும்.
குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல விஷயத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அந்த வாரம் இருக்கும். அதை நோக்கி பயணம் செய்வீங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கையா அந்த வாரம் நடத்துவீங்க. அது உங்களுக்கு நன்மையில போய் முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால சிந்தித்து செயல்படுறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத ஒரு சில கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கிற சக்திகள் கிடைக்கும். 2வது உங்க ஹெல்த் கண்டிப்பா பார்த்துக்கணும். காரணம் உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போறாரு. 9ஆம் இடத்துக்கு போறது நல்லது. ஆனா உங்க ராசியில இருக்கிற குரு வக்கரத்துல இருக்கிறனால உங்களை டென்ஷன்லயே வச்சிருப்பாரு. பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சந்திர தரிசனம், அதாவது 3ஆம் பிறையை பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி பூஜை, வீட்டுல மகாலட்சுமி படம் இருந்தா மகாலட்சுமி பிடிச்ச ஸ்வீட்லாம் வச்சு பூஜை பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சுதான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அதை முறையா எடுத்து முறையா பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இதை நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியா வாங்க, அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையில் இருப்பாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பவனும், 6ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையில் இருப்பாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போவார். 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு போறாரு, கவனிச்சுக்கோங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாரு. 10ஆம் இடத்துல ராகுவும், 12ல குரு வக்கர நிலையில் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரமா இருக்குது. 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வக்கரமாகிறாரு. புதன் போன வாரமே வக்கரம் ஆயிட்டாரு. பாருங்க உங்க ராசிநாதன் வக்கரம், தனகார இடத்துல செவ்வாயும் வக்கரம். அதனால ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. சொல்வாக்க காப்பாற்றணும். அப்ப பண விஷயத்துல கவனம் எச்சரிக்கை இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும். தண்ணியில உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து வரும். தண்ணியில ஒரு கண்டன் கூட சொல்லலாம். கண்டனா பயப்படுற மாதிரி இல்ல. மொபைல்ல தண்ணியில போட்டுடலாம். இல்ல ஏதாவது வகையில அதாவது நீங்க ஏதாவது மழையில ஏதாவது வகையில பிரச்சனை வந்துடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. செலவுகள் வைக்குங்க. அவ்வளவுதாங்க. வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைங்கள தண்ணிக்கு விடாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களே கடன் பிரச்சனை தீரலையாங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். ராகு காலத்துல காளி கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா அது தீரும்னு ரொம்ப காலம் சொல்லிருக்கேன். அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. 2வது இப்ப 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போறது அவ்வளவு சிறப்பு இல்ல. அதனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். சுக்கிரன் ஹோரையில பண்றது நல்லது. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி பிடிச்ச இனிப்பு பலகாரம் வச்சு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காம அதை செய்யுங்க. யாரெல்லாம் செய்யறீங்களோ அவங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தனை பேர் செய்யறாங்களாட்டுங்குது அப்படின்ட்டு. மிதுன ராசிக்காரங்க மிஸ் பண்ணாம செய்ய வேண்டிய ஒரு பூஜை மகாலட்சுமி பூஜைன்னு மனசுல வச்சுக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைனால சமாளிக்கக்கூடிய சக்திகள் பிறக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஃப்ரெண்டு கிட்ட கேட்காதீங்க, கொடுக்க மாட்டாரு. அதனால அக்கம் பக்கத்தாட்டும் ஒய்ஃப் மூலியமா கேட்டு பாருங்க, வாய்ப்புகள் உண்டு. அவங்க திட்டுறாங்களா, வேற வழி இல்லை. கடன் வேணும்னா வாங்கி தான் ஆகணும். என்ன திட்டு சிரிக்கலைங்க, உங்க வருத்தம் புரியுது. சும்மா
ஒரு சின்ன சிரிப்பு உங்களுக்காக. அப்போவாது சிரிப்பீங்க இல்லையா? அதுக்காக. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ஒரு தெளிவு இல்லாம இருப்பீங்க. மனக்குழப்பமா இருக்கும். எத தொட்டாலும் பிரச்சனையா இருக்கும். என்ன பண்றதுன்னு ஒரு டென்ஷனாவே இருப்பீங்க. ஒரு பிரச்சனையும் ரிலாக்ஸ் ஆகுங்க. எதுவும் நீங்க முயற்சி பண்றதுனால மாறப் போறதில்ல. இத நீங்க அனுபவிச்சாகணும் தான் இருக்குது. அதனால பொறுமையா இருந்தீங்கன்னா காரியத்த சாதிச்சுக்கலாம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டேன்னா, அடுத்த ஸ்டெப்பு பொறுமையா தான் எடுத்து வைக்கணும். இல்லன்னா, நம்ம உடம்பு முழுசும் சேறு பூந்து வந்துரும். அப்ப நீங்க இந்த நேரம் அந்த மாரி ஒரு புதைக்குழியில மாட்டுன மாரி நெனச்சுக்கோங்க. மெதுவா வெளிய வந்துரலாம். அதுவரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. இந்த வாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. காசு விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா, செலவுகள் குறையும். குழந்தைங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தடைகள் வரக்கூடிய வாரமா இருக்கனால கவனமா இருந்துக்கோங்க. கன்னி பெண், கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம், காதல் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு அவமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால படிப்புல கவனமா இருந்துக்கோங்க. இல்லைன்னா மார்க் குறைஞ்சிரும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உங்களோட அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்குங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனை வரப்போகுது. உறவுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் யாருக்காவது கொடுத்தீங்களா பொறுமையா கேளுங்க, கிடைச்சிடும். அவசரப்பட்டீங்களா அந்த பணம் கிடைக்காது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வர ஆரம்பமாக போகுது. கவனமா இருங்க. யாரை உண்மை நம்பி இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாற போறாங்க. அதனால அவங்க கிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. எல்லாத்துலயும் கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்க பேரை காப்பாத்தலாம். இல்லைன்னா ஒரு தடை வந்துடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லது நிச்சயம் நடக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சுதான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அதை முறையா எடுத்து முறையா பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இதை நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வராம மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியா வாங்க, அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? கடமை கரெக்டா செய்ய கடகராசி நேர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில செவ்வாய் பகவான் வக்கர நிலையில் இருப்பாரு. 3ஆம் இடத்துல கேது பகவானும், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையிலும் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருப்பாரு. 8ஆம் இடத்துல சனி பகவானும், 9ல ராகுவும், ராசி 11ல குரு வக்கர நிலையில இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல்கள் மனக்கவலைகள் வந்துகிட்டே இருக்கும். பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. ஏன்னா உங்க ராசியில இருக்கிற செவ்வாய் வந்து நீச்சமா தான் இருக்காரு. ஆனா கூடவே வக்கரமும் ஆகிறாரு. அவ்வளவு சிறப்பு இல்லை. பார்த்து நடந்துக்கோங்க. அடிக்கடி காய்ச்சல் வரும். செவ்வாய்னாவே நெருப்பு, நெருப்புக்காரன்னா உடம்பு ஹீட் ஆகிறதான். பார்த்து கவனமா இருந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. கபசுர குடிநீரை சாப்பிடுங்க. கீரை இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் தான் கட்டாயம் சூப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சத்துக்காக சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா சத்தான விஷயங்கள் ஆட் பண்ணியே ஆகணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரமா இருக்காரு. உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடத்துல குரு வக்கரம்ல இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடிய வக்கரமா வரதோட சிறப்பல்ல. வருமான தடை ஏற்படும். வருமானத்துல பிரச்சனை வரும்.
வேலைக்கு வரவங்க வரமாட்டாங்க. இல்லை உங்களோட வாடிக்கையாளர் கூட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல சிக்கல் வரப்போகுது. கவனமா இருந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரும். கவனமா இருந்துக்கோங்க. யாரையும் பகச்சிக்காம இருந்துக்க வேண்டியது நல்லது. கோபத்தை குறைச்சு நிதானமா இருந்தீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடை, சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே சமயத்துல பயணம் செய்யும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க. அதான் நல்லது. உங்களோட மூத்த சகோதரர்கள், சகோதரி வகையில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். வேலைக்கு உணவு எடுத்துக்கோங்க. தேவையில்லாம சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. வண்டி வாகனத்துல கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பங்குச் சந்தையில முதலீடு பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு பெரிய லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால கவனம் தேவை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. இந்த வாரம் சுக்கிரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் வந்துச்சு. திடீர் திருமண யோகம் அமைகிறது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நண்பர்களோட உதவியால நல்லதுகள் நடக்கும். ஒரு தொலைந்த பொருளை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் கிடைச்சிடும். வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் தங்க நகை மீதான வெறுப்பு உருவாகும். ஏன்னா அடவு வச்ச நகையை மீட்ட முடியலையான்னு ஒரு கவலையில் இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த வாரம் வந்து விலையுயர்ந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தொலையெல்லாம், உடையெல்லாம், தண்ணீரில் போடலாம். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் சமையல் செய்யும் போது நெருப்பு விஷயங்களை கவனமாக இருங்க. இல்லைன்னா சமைக்கிற பொருளை தீச்சிடுவீங்க. அசால்ட்டாக விட்டுருவீங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த வாரம் யாரெல்லாம் சாப்பாடு தீச்சிருக்கீங்க அப்படின்னு. சாப்பாடு, குழம்பு, பால் இந்த மாதிரிலாம் கேஸை வேஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே சொல்கிறேன். பார்க்கலாம் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த வாரம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்க, என்ன இந்த வாரம் கமெண்ட் பண்ணீங்களா எதுவும் தெரியாது. அடுத்த வாரம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும் நான் சொன்னது என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு தடைகள் வந்துட்டு இருக்குது. பேச்சில் நிதானம் தேவை. கடும் சொற்களை யூஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு குழந்தைகள் அப்படி பேசாதீங்க. உங்கள் குழந்தைங்க தானே, ஏன் அவ்வளோ திட்டணும்? அவங்கள வெறுக்கிற அளவு திட்டணுமா? அவ்வளோலாம் தேவையில்ல. அன்பா இல்லைங்க. அன்பா நிறையா சொல்ல விஷயம் இருக்குது. அவங்க குழந்தைங்க தானே, புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ வயசாகுது உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்படி புரியும்? கோவம் வருதா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏங்க திட்டாதீங்க, பொறுமையா இல்லைங்க அப்படின்னு அன்பா சொன்னோம். புரிஞ்சுக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துல கோவப்பட்டீங்க தானே, என்னடா இது நம்மள திட்டுறாங்கன்னு. அப்படி இல்லைங்க. சிரிச்சுக்கிட்டு அன்பா சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன் இல்லையா, அந்த அன்பா சொன்னா போதும். உங்களை யாரும் அன்பா சொல்லல, அந்த கோபத்தை அவங்க மேல காட்டினா குழந்தைய திருப்பி என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வெறுப்பா தான் காட்டுவாங்க. உங்ககிட்ட யார் வெறுப்பை காட்டுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க வெறுப்பை காட்டணும். அந்த கோபத்தை கொண்டாந்து குழந்தைங்க மேல காட்டக்கூடாது. புரியுதா? புரியும். ஆனா மனசு ஒத்துக்காது. குழந்தைங்க செய்யற தவறு திருத்திக்குவாங்க. பெரியவங்க செய்யற தவறை திருத்த முடியாது. புரியுதுங்களா? இப்போ புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றி குழந்தைங்க மேலே அன்பா அக்கறையா இல்லைங்க. ரொம்ப பாசம் இருக்குது. அதே விஷயத்துல அந்த பாசத்தால இவ்வளோ கோபம் தேவையில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு போன வாரத்திலேயோ உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்திருக்கும். யார் யார் வீட்டிலாம் குழந்தைங்களை சண்டை பண்ணியிருக்கீங்க? யாரெல்லாம் குழந்தைங்களை அடிச்சிருக்கீங்க? யாரெல்லாம் குழந்தைங்க கூட பேசுறதில்ல? கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடகராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு 80% இதை பண்ணியிருப்பீங்க. புரியுதா? புரிஞ்சிருக்கும். அப்போ குழந்தைங்க மேலே அன்பு செலுத்துங்க. அவங்ககிட்ட வெறுப்பை காட்டாதீங்க. சின்ன சின்ன வெறுப்பை வந்து பின்னாடி சேகரித்து அது பெரிய வெறுப்பாக மாறிடும் உங்கள் மேலே. அது வேண்டாம். சரியா? மாற்றிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யறதே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இதில் வர குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சந்திர பகவானோட தரிசனம் 3ஆம் பிறை பண்ணுங்க. பாருங்க, நிறையா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். அதே போல் கௌரி விரதம் கடைபிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விரதம்னா அம்மா சக்தி தான், அதாவது தேவி தான். கௌரி விரதம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். முறையாக கடைபிடிங்க. சரிங்களா? அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஒரு வேளை மட்டும், அதாவது உபவாசம் இல்லைங்க, அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வாய்ப்பு கிடைச்சா அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒன்று தான். இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்போ பூக்கள்லேயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல் கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேறு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில் வர வேரை எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளோ தூரம் லைட்டாக. சரிங்களா? அதை முறையாக எடுத்து முறையாக பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்கள் தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இதை நாங்கள் பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்.
கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியாக வாங்க, அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருப்பாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரநிலையில் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும் 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரநிலையிலும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானால ஒரு சில எண்ணங்கள் மாறும். கவனமா இருந்துக்கோங்க. 12ல வந்து செவ்வாய் வக்கரம் ஆகிறாரு, பார்த்துக்கோங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 9க்கு அதிபதி. அப்ப அவர் வக்கரமாகிற ஒரு சிறப்புல ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கண்டச்சனி இருக்கிறதுனால எதுலையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த வாரம் 3 கிரகம் வக்கரங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் செல்றாரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போறது அவ்வளவு சிறப்பு இல்ல. நண்பர்களே எதிரியா மாறுவாங்க. தேவையில்லாத சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமா இருந்துக்கிறது நல்லது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வக்கரநிலை இருக்கிறது அவ்வளவு சிறப்பல்ல. 10 கூடவே 6ஆம் இடத்துக்கு போறதும் சிறப்பில்லை. அப்ப தொழில பாதிக்கிற அளவு நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு நான் உதவ வேணாம்னு சொல்ல, ஆனா உங்க ஒர்க்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு தடையும் வராது. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல், சண்டை, பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாட்டுல உள்ளவங்க வண்டி வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. குறிப்பா 4 கால ஜீவனால பிரச்சனை, ஆடு, மாடு, நாய் இவங்களால சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் தேவை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணம் செலவு பண்றதுல ஜாக்கிரதையா செலவு பண்ணி ஆகணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில்ல போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கும். தொழில தடை, சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்க எதிர்பார்த்துக்கிற பணம் தாமதமா வந்து சேரும். ஆனா வரும். கொஞ்சம் லேட்டா வருங்கிறது புரிஞ்சுட்டீங்கன்னா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடின முயற்சியால வெற்றி கிடைக்கும். அதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே பார்த்த வரனே திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வரன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நான் கட்டாயப்படுத்தல. இந்த மாதிரி பிடிச்சிருந்து மறுபடியும் உங்க ஃபேமிலியில பேசுறாங்க அப்படின்னா, சந்தோஷமா ஒத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான வரங்கிறது இறைவன் அமைச்சு கொடுக்குறது புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். மாணவ, மாணவியருக்கு நண்பர்களால விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமா இருந்துக்கோங்க. போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிறப்ப ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைச்சி நிதானமா இருந்தீங்களா நல்லது. இல்லைன்னா கணவன் மனைவி உறவுல பெரிய சண்டையா வந்துடும். ஒரு சிலர் விலகி போற அளவுக்கு வந்துடுங்க. ஒரு சிலர் டைவர்ஸ் கொடுக்குற அளவு வந்துடுவீங்க. ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. அதனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கவனத்தோட செயல்படுறது நல்லது. ஹெல்த் விஷயத்துல கவனமா இருங்க. உங்க அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா சிக்கல்கள், பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குறிப்பா நீர்நிலைகள்ல பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தண்ணீர்ல உங்களுக்கு ஒரு கண்டம்னு சொல்லலாம். கண்டம்னா பயப்படுற மாரி இல்ல. தண்ணியால பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபோன் தண்ணீர்ல விழுறது இந்த மாரி பிரச்சனைகள் வரும். கவனமா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல கோபத்த குறைச்சிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் பொறுமை அவசியம் தேவை. உங்க நண்பரே உங்களுக்கு எதிரா மாறலாம். உங்கள பத்தின கம்ப்ளைண்ட் உங்க நண்பரே சொல்லலாம். அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் லட்சுமி பூஜை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை. நிச்சயமா வீட்ல மகாலட்சுமி அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன, தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா?
அதே போல் கருந்துளசி ரொம்ப விசேஷம், பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேர், இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில் வர வேரை எடுத்து தான் நம்ம பண்ணுறோம், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளோ தூரம் லைட்டாக, சரிங்களா? அதை முறையாக எடுத்து முறையாக பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்கள் தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்கிறது, புரியுதுங்களா? இதை நாங்கள் பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிவிருத்தமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்போ இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயிலில் நேரடியாக வாங்க, அது நான் உங்களுக்கு தரேன், சரிங்களா? கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரமாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், 11ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரநிலையும் இருப்பாங்க. 3 கிரகம் வக்கரம், உங்கள் ராசினாலும் சேர்ந்தே வக்கரம். கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வாரம். எந்த பக்கம் திரும்பினாலும் சண்டை, பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி பிரச்சனையே வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். வேலைக்கு உணவு எடுத்துக்கோங்க. சத்தான உணவு எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் சூடான உணவு அதிகமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு நன்மைகள் நிறையா கிடைக்கும். புரோட்டீனான உணவுகள் அதிகம் எடுத்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் 10 கூடையனும் புதனாக இருக்கிறதுனால, ராசியும் புதனாக இருக்கிறதுனால, கண்டிப்பாக வக்கரமாக்கிறதுனால தடை சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, நல்லது. கன்னினாவே ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போலாம் சபரிமலை சீசன் தான். இல்லை வீட்டில் ஐயப்பன் படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பன் பேரை சொல்லி அன்னதானம் பண்ணுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இப்போ சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகிறத கவனிச்சிருப்பீங்க. கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணி செலவை குறைச்சிக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல விரோதம், பகை வந்துடும். பாருங்கள், உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கும் ஆகாது, சண்டை சச்சரவு வந்துடும். தேவையில்லாமல் அவர் பிரச்சனையை உருவாக்குறாரு, கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக தடைகள் வருது. அரசாங்கத்திலிருந்து விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு பயணம் செய்யுங்க. இல்லைனா வீட்டில் ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துருங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வழக்கு, ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி வரலாம். குடும்பத்தாரோட மனவிட்டு பேசுங்க, தான் ரொம்ப நல்லது. குடும்பத்தாரோட அதிக டைம் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் குருவோட ஆலோசனையும் தேவை. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. அதுலேயும் ஒரு தடை வருது. கவனமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண வகையில் சொல்லி வரம் தேடி பாருங்க. இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் அழைச்சிட்டு போய் வரம் தேடி பாருங்க, சீக்கிரமா வரம் அமையும். மாணவ மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களோட சீனியருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லதுகள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உங்களோட சகோதரன் சகோதரிக்கு உள்ள பிரச்சனை, சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் தேவை. அதே சமயத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துக்குனால ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். சின்ன சின்ன டயர்ட்னஸ் வரும், ஒரு சோம்பேறித்தனம் வரும். பார்த்து கவனமாக தேடினா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வீட்டு வேலை செய்யும் போதே பகிர்ந்து செயல்படுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான வேலைகள்லாம் எதுவும் செஞ்சீங்களா ஹெல்த்து படுக்க வச்சிரும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் உங்களோட தூரத்து உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மங்கள காரியங்கள் பேச்சு நடக்கும். அது சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கும். வாழ்த்துக்கள். தெய்வ காரியங்களுக்கு முன்னிருந்து செய்வீங்க. வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் உருவாகுது. கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சில் நிதானமாக திடீர்னா நல்லதுகள் நடக்கும். உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கும் ஆகாதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கௌரி விரதம் கடைபிடிங்க, அது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை கௌரி விரதம் வருது. கல்ப சிந்தாமணிங்கிற புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை அந்த மாதிரி
பழைய நூல்லாம் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் போட்டிருக்காங்க. அது கார்த்திகை மாதம் இந்த கௌரி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க கடைபிடிச்சு முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன, தாழ்வு என்ன? எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும். இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அதை முறையா எடுத்து, முறையா பூஜை பண்ணி, அதை தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இதை நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும், மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா, ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியாக வாங்க, அதை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசி 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. புதன் வக்கரமா இருப்பாரு. 4ஆம் இடத்துக்கு போவாரு சுக்கிர பகவான். 5ஆம் இடத்துல சனி பகவான். 6ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், 12ல கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, உங்களுக்கு கிரகங்கள் வக்கரமாக இருப்பாங்க. 3 கிரகங்கள். அதே சமயத்துல உங்களுக்கு சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனம் சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கும். நல்லதுகள் நடக்கும். சந்தோஷங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு வந்து தொழில வளர்ச்சி கிடைக்கும். வருமான உயர்வுகள் வரும். திடீர் நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வழிகள் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நல்லதுகள் நிச்சயம் நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு சில நண்பருக்கு உங்கள் சீனியர்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். பாஸ்கிட்ட இருந்து சம்பள உயர்வுகள் கிடைக்கும். நல்லது நடக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி அப்ளை பண்ணீங்களா ஓகே ஆகும். அந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். வாழ்த்துக்கள். ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும். சொத்துக்கள் உங்கள் பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் கிரீன் கார்டு ஏதாவது அப்ளை பண்ணீங்களா ஓகே ஆகும். இந்த வாரம் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் முன்னிருந்து நடத்தக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீங்க சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கிறது ஒரு வழி கிடைக்கும். ஒரு பெரிய பணம் கிடைக்கும். அதை சிக்கனமாக செலவு பண்ணி நல்லது தேடிக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலியமா வரன் தேடுங்க. சீக்கிரமாகவே வரன் கிடைக்கும். தாய் மாமன் அழைச்சிட்டு போங்க. தாய் மாமன் இல்லாதவங்க மாம முறையில் இருக்கிற உறவினர்கள் அழைச்சிட்டு போய் வரன் தேடுங்க. சீக்கிரமா வரன் அமையும். மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் வாகனத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். சந்தோஷ செய்தி வீடு தேடி வரும். பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். சின்ன சின்ன சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நல்லது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்குங்கிறதுல மாற்று கருத்துல ஒரு பெரிய விஷயத்த அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. இறைவனோட அருளால நல்லது நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்திருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் சமாளிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு கவலை நீங்கி சந்தோஷம் பிறக்கும். அரசாங்க சலுகை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பணம் தேவைகள் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனை நீங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இந்த வாரம். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியம் நினைத்தபடி நடத்துவீங்க.
இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத உணர்வீங்க. வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சுதான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அதை முறையா எடுத்து முறையா பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இதை நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிவிருத்தமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வராம இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியாக வாங்க, அதை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சூரியன் புதன் வக்கரத்தில் இருப்பாரு. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாரு. 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 7ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், உங்க ராசி 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், ராசி 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ராசிநாதன் வக்கரம் ஆகிறாரு. ஏற்கனவே நீச்சம் ஆகிறார், இப்ப வக்கரம் ஆகிறாரு. இந்த வக்கரம் ஆகிறது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும். சிந்தித்து செயல்பட்டீங்களா வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் உங்களை மாட்ட விட்டுரும். கவனமா இல்லைங்க, விட்டு கொடுத்து போங்க. எதுலயும் அவசரப்பட்டு பிரச்சனையை பெருசுபடுத்திக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. கவனம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனா இருக்கிறார். என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப தடைகள் வரும். வண்டி வாகனத்துல கவனமா போங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை வரக்கூடாது. மெதுவா போயிட்டு மெதுவா வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில ஒரு சில தடைகள் சிக்கல்கள் வரும். அரசாங்கமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்றவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வரும். உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. சக நண்பர்கள் ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நீங்களே தான் உங்களுக்கு முயற்சி செஞ்சு உதவி செஞ்சுக்க வேணும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரி அமைகிறது. அதுக்கு உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலான ஒரு வாரமாவே இருக்கிறதுனால எல்லாத்திலையும் கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பண விஷயத்துல கவனம் தேவை. போக்குவரத்துல நிதானம் தேவை. அரசாங்க விஷயங்கள்ல தலையிடும் போது ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது. கவனமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பெரிய முயற்சியும் இப்ப செய்ய வேணாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடினமான முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். இல்லைன்னா சிக்கல்கள் வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி ஃபேமிலியிலிருந்து வரம் தேடி பாருங்க. நிச்சயமா நல்ல வரனாமையும் அவங்களை அழைச்சிட்டு போய் வரம் தேடணும். மாணவ மாணவிக்கு உங்க சீனியர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அவங்க மூலியமா ஒரு பிரச்சனை வரும்போது கவனமா இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு உங்க சகோதரன் சகோதரிக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமா இல்லைங்க. அதே சமயத்துல பேச்சில் நிதானம் தேவை. முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மா வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்துல போகும்போது கவனம் இல்லைங்க. நாய்கள் கிட்ட ஜாக்கிரதையா இல்லைங்க. தேவையில்லாத சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிரச்சனைகளை சந்திப்பீங்க. குறிப்பா சொல்லணுமா தான் வாக்குவாதம் பெரிய அளவுல முற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதுலயும் அவசரப்படுறீங்க. நிதானமா சிந்தித்து செயல்பட்டா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு வெற்றி காணலாம். இருக்கிற விஷயத்த அப்படியே கன்டினியூ பண்றது நல்லது. யாரு கூடயும் கோவப்படாம இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் பொருளாதார ரீதியா ஒரு சில மாற்றங்கள் வருது. கடன் அதிகம் வாங்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள்
கண்டிப்பாக சஷ்டி வரதுனால சஷ்டி முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. சந்திர தரிசனம் கட்டாயம் தேவை. ஏன்னா உங்களுக்கு சந்திர பகவான் தான் நீச்சமா இருப்பாரு. அதனால வளர்பிறை சந்திர தரிசனம் நிச்சயமா பண்ணுங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இத நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன, தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்த ரெடி பண்ண போறோம். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேர எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும். இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அத முறையா எடுத்து, முறையா பூஜை பண்ணி, அத தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இத நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அத அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும், மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும், மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா, ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாரி மகாவிஷ்ணு, மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறதா இருந்தாலும், இந்த மாரி காய் காஞ்ச மாரி இருக்கணும். அதாவது இதிலிருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடிய தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடிய பறிக்கக்கூடாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். அந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதிலிருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வராம மாரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ, அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில்ல நேரடியா வாங்க. அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிலையிலும், 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், 10ஆம் இடத்துல கேதுவும், 12ல சூரியன், புதன் வக்கர நிலையில் இருப்பாங்க. 3 கிரகம் வக்கரமாகிறது. 3மே உங்களுக்கு நன்மையான இடத்துல. குறிப்பா செவ்வாய் வக்கரமாகிறதோட சிறப்புல ஹெல்த்ல கண்டிப்பா கவனம் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. காய்ச்சல் போன்ற அறிகுறி வந்தா ஆரம்பத்திலேயே சரியான உணவு, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா காரணம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் 8ல போய் நீச்சமாகுறாரு. நீச்சமாகி வக்கரமாகுறாரு. அப்ப ரொம்ப கெட்டு போறாரு. இப்ப ஹெல்த்த தான் பாதிப்பாரு எடுத்த உடனே. ஹெல்த்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான போட்டி, பொறாமைகள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கவனிச்சு செய்யுங்க. நிதானமா செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இல்ல. கடன் அதிகரிக்க போகுது. அது வேணுமா அறிகுறி காட்டுது. கவனம் தேவை. அதேபோல பேச்சு வழக்குல ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்க வேண்டாம். உங்களோட சீனியர் கூட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா விட்டு குடுத்து போனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உதவிகள் கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியா தடைகள் வரப்போகுது. பண தேவைகளுக்கு ஏத்த மாரி கிடைக்கும். அதுக்கு ஏத்த மாரி உங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனையும் வருது. வண்டி வாகனத்துல செலவு வைக்கிறது, செலவ சரி பண்ணிக்கோங்க. எதிர்பார்த்துருக்கிற பணம் தடை தாமதமாகுது. லேட்டா தான் கிடைக்கும். அதுக்கேத்த மாரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது. யாருக்கும் உத்தரவாதம் குடுத்துறாதீங்க. பண விஷயத்துல கராரா இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் போட்டி, பொறாமை நிறைந்த ஒரு வாரமா இருக்கிறதுனால, உங்கள முன்னெச்சரிக்கையோட எடுத்து வைக்கிறது நல்லது. இல்லன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து உங்கள தடை பண்ணிடும். எதிலயும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கன்னி பெண், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் குடும்பம் அமைச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. நல்ல இடத்துல இருந்து வரன் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ, மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். புதிய விஷயத்தை தேடி செல்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயத்துல கொடுத்த பணம் லேட்டா வரும். அதுக்கேத்த மாரி கோவப்படாம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை நீங்க நினைச்சீங்கன்னா சண்டையே வராம தவிர்த்துக்கலாம். அமைதி தேவை. கொஞ்சம் அமைதியா இருங்க. அதே போல புகுந்த வீட்லயும் பிரச்சனை, பிறந்த வீட்லயும் பிரச்சனை. அந்த மாரி வரும். சொந்த பந்தத்துக்குள்ள விரோதம், பகை வருது இந்த வாரம். அவங்க பெரியவங்க பேசும்போது நீங்க குறுக்க எதுவும் பேசாம அமைதியா அத கேட்டுக்கிட்டு, நீங்க அமைதியா இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்டா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க போய் முந்திரி கொட்டை மாரி ஏதாவது பேசிட்டீங்களா, 100% சிக்கலாயிடும். இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃப்ளோல வரும் இல்லையா? முந்திரி கொட்டை அப்படிங்கிறது தான். வேற ஒண்ணும் இல்ல.
அவசரப்படாம இல்லைங்க. ஓகேவா? யாருக்கும் போய் சப்போர்ட்டா போகாதீங்க. யாருக்கும் எதிரா போகாதீங்க. அது உங்க உங்க பக்கம் வந்தா மட்டும் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுவரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருங்க. இல்லன்னா எல்லா தப்பும் உங்க மேல கொண்டாந்து விட்டுருவாங்க. நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் உங்களால தான் சிக்கல்னு சொல்லிடுவாங்க. அதனால அமைதியா இருக்கிறதே நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள சந்திப்பீங்க. குறிப்பா உச்ச பதவியில இருக்கிறவங்க உங்கள எதிரா வேலை நடத்துவாங்க. நண்பர்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவங்க ஒரு சுயநலத்தோட தான் ஹெல்ப் பண்றாங்கிறது புரிஞ்சுக்குவீங்க பின்னாடி. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போடுங்க. கௌரி விரதம் கடைபிடிங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இத நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன, தாழ்வு என்ன? எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேரு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்த ரெடி பண்ண போறோம். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேர எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும். இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அத முறையா எடுத்து, முறையா பூஜை பண்ணி, அத தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இத நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அத அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும், மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும், மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா, ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாரி மகாவிஷ்ணு, மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறதா இருந்தாலும், இந்த மாரி காய் காஞ்ச மாரி இருக்கணும். அதாவது இதிலிருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடிய தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடிய பறிக்கக்கூடாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் அது முழுமை அடையும். அந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலைய செய்யும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதிலிருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வராம இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில்ல நேரடியா வாங்க. அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மகத்தான இனம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானும், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. புதன் வக்கரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் செய்ய போறாரு. நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்திருங்க. இந்த வாரம் கனவுகள் நிஜமாகும். கடன் பிரச்சனை தீரும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. நீண்ட காலமான இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமா இருக்குது. பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு பத்தக்கூடிய சுக்கிர பகவான் இன்னைக்கு உங்க ராசியிலே இருக்கனால தொழில் நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயங்களை செய்து மகிழலாம். அதற்கான ஒரு வாய்ப்பா இந்த வாரம் அமைகிறது. பண தேவைகள் பூர்த்தியாகும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க. அதன் மூலியமா நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் மாறப்போகுது. உங்களோட இளைய சகோதரன் சகோதரி வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா அவர் மூலியமா வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தும் அவசரப்படாம இருந்தீங்கன்னா நல்லது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டுல உள்ள நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்கும். முயற்சி பண்ணுங்க. நல்ல காலம் இது. சொத்து வாங்குறதுக்கோ மாத்துறதுக்கோ இது ஒரு நல்ல காலம். அதுக்கான வேலைகள் செஞ்சீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். அதே போல உங்களோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும். வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாதகமான சூழ்நிலை சாதகமான நேரத்துல வந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகும். கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் உங்க நிகழ்வுல நடக்கும். இந்த வாரம் ஆசைகள் நிறைவேறும். எண்ணங்கள் வெற்றி கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு நினைச்சவரே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மங்கள காரியம் கைகூடி வருது. முகத்திலேயே அந்த கலர் தெரிகிறது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பெரிய பெரிய யுக்திகளை கையாண்டு நல்ல விஷயங்களை செயல்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல சந்தோஷ நிகழ்வுகளுக்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாக கிடைக்கும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்தவர் கூட இணைஞ்சிருவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகள் வரும். குழந்தைங்க சம்பந்தமான சுப செய்தி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைகிறது.
வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து பாராட்டுகள் கிடைக்கும், மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும், நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். 7 சனியோட தாக்கம் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையே செய்யும். பணப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சுப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வான உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுல இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்ப பூக்கள்லயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேறு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளவு தூரம் லைட்டா. சரிங்களா? அதை முறையா எடுத்து முறையா பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்க தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இதை நாங்க பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வராம மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியாக வாங்க, அதை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? குபேரன் வகையுடைய கும்பராசி நேர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சனி பகவான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானும், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையிலும், 12ல சுக்கிரன் இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்காரு. சுக்கிரன் மறைந்தாவே அவப்பேர் வருதுன்னு அர்த்தம். ரொம்ப கவனம் எச்சரிக்கை இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்து உங்களோட மதிப்பு மரியாதை குறைத்துடும். கவனம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமா தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வருமான தடை ஏற்படும். குறிப்பா சொல்லணுமா இருந்தா உங்களோட வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் ஆகாது. உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை சிக்கல்ல மாட்ட விட்டுரும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியா தடை சிக்கல் வரப்போகுது. வருமானம் சிக்கல் வரும். தொழிலையும் பிசினஸ்லயும் லாபம் குறைஞ்சி செலவுகள் அதிகரிக்கும். உங்களோட மிஷினரிஸ்களோ இல்லை கம்ப்யூட்டருக்குள்ளோ ஏதாவது வகையில் ஒரு ரிப்பேரோ சர்வீஸோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமா இருந்துக்கோங்க. தண்ணியில கண்டம் அப்படின்னு சொல்லலாம். கண்டம்னா உயிர் ஆபத்து அப்படிலாம் இல்லை. கண்டம் மீன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு ஒரு தண்ணி மூலியமா செலவு வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்க மொபைலை தண்ணியில போட்டுடலாம். இல்லை விலை உயர்ந்த பொருளை காரை கூட தண்ணியில் விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வாட்டர் மூலியமா உங்களுக்கு ஒரு தடை வருது இந்த வாரத்துல. கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்களா எந்த ஒரு சிக்கலும் வராம பாதுகாத்து கொள்ளலாம். சந்திர பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க. 3ஆம் பிறை பாருங்க, ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? மனசுல அதை வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்க போகுது. நினைச்ச விஷயங்கள் தடையா இருக்க போகுது. கவனமா இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணமாகவும் காதல் வெற்றி ஆகும். மாணவ மாணவிகளுக்கு சிக்கலை சந்திப்பீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. வீண் விவாதங்கள் பண்ண வேண்டாம். அதே போல ஏதாவது உங்களை குறை சொன்னாங்களா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா விட்டுருங்க. இல்லைன்னா அதை பத்தி பேசாம விட்டீங்களாவே நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னா அமைதியா இல்லைங்க. இல்லைன்னா இந்த வாரத்துல ஏதாவது உங்க பேரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நடக்கும். அக்கம் பக்கத்தாரிடம் கவனமா பேசுங்க. உங்களோட ரகசியங்களோ இல்லை ஏதாவது மனம் விட்டு பேசி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அவங்க மாட்டிக்காதீங்க. அவங்க உங்களை பாராட்டிட்டு உங்களை பின்னாடி விட்டு திட்ட போறவங்களா தான் இருப்பாங்க. அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
யாருக்கிட்ட பழகினாலும் பேசினாலும் ஒரு எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இல்லைன்னா தேவையில்லாத அவப்பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் உதவுவாங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தேடினீங்களா நல்லது. இருக்கிற இடத்துல பிரச்சனையும் அவமானமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை உருவாக்குறாங்க. பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சந்திர தரிசனன். பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது மகாலட்சுமி பூஜை. ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி பூஜை. வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சு மகாலட்சுமிக்கு பிடித்த இனிப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சு படைச்சிட்டு குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்தீங்க. அக்கம் பக்கத்தாருக்கு தானமாக கொடுங்க. ஒரு அவப்பேர்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒன்று தான். இதுக்கு இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்போ பூக்கள்லேயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல் கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேர், இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில் வர வேரை எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளோ தூரம் லைட்டாக. சரிங்களா? அதை முறையாக எடுத்து முறையாக பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்கள் தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இதை நாங்கள் பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிவிருத்தமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வரா மாதிரி இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்போ இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயிலுக்கு நேரடியாக வாங்க, அது நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களை எந்த ஒருத்தர் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகுபவன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், 7ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையிலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் 12ல சனி பகவான் வருவாங்க. இந்த வாரம் உங்க ராசிக்கு 2, 9 கூடிய செவ்வாய் பகவான் அதை ஏற்கனவே நீச்சமாக இப்போ வக்கரமாக போறாரு. இப்போ இந்த வக்கரமா ஆரம்பிக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. பொருளாதார ரீதியா தடை சிக்கல்கள் வரும். கௌரவ குறைவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைங்க. நிதானமா இருந்துங்க. எந்த விஷயத்து பேசினாலும் சிந்தித்து பேசுங்க. இல்லைன்னா உங்க பேர்ல வீண் பழி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு ஆரம்பத்திலேயே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்காரங்க 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால தடை சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பல காலம் பணப்பிரச்சனை எல்லாம் வச்சு இப்போ பணப்பிரச்சனையும் சேர்ந்து வருது. சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சிக்கனமா செலவு பண்ணி பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கோங்க. இல்லை உண்மையை பேசி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் வாங்கிக்கோங்க. நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்குது. இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போறோம்னா சம்பளம் குறைவாக தான் கிடைக்குது. என்ன பண்ணலாம் ஒரு பயம் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வருது. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது மாறும், தப்பிச்சுக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்களுக்கு எதிராக போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்களா அது தடை தாமதமாயிட்டு இருக்குது. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். கொஞ்ச காலம்னு சொல்லி நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லதே நடக்கலையே, நான் என்ன பண்ணலாம்னா உங்க சொந்த ஜாதத்தை தயவு செஞ்சு பாத்துருங்க. என்கிட்ட இல்லைங்க, நீங்க ரெகுலரா எங்க பாப்பீங்களா அங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். இல்ல அதையும் மீறி எனக்கு அது பாக்குறது கூட காசு கிடைக்கலையே, நான் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்க. அதாவது ஒரு உப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு. ஓகேவா? நான் வெறும் கை காட்டுறேன். உப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா? உப்பு வச்சுட்டு 16 மிளகு, அதில் 16 மிளகு போடுங்க. உப்பு மிளகு அது மிளகு போட்டு அந்த உப்பும் மிளகும் கலந்து விட்டுருங்க. அதுக்கு மேல ஒரு மண் விளக்கு வைங்க. தீபம் ஏத்துங்க. எங்க உங்க சாமி ரூம்ல. ஓகேவா? எந்த சாமி முன்னாடி? மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்துங்க. அதாவது இது ரெகுலரா பாருங்க. டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் அந்த தீபம் எரியணும். அவ்வளவுதான்.
நீங்கள் ஒரு காஃபி சாப்பிட்ற அளவுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு டிஃபன் சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த தீபம் எரிய விடுங்க. அதுக்கப்புறம் பூ வச்சு அணைச்சிடுங்க காலையில். அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஏற்ற சொல்லுங்க, இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலும் வீட்டில் ஏற்றுங்க. காலை மாலை 2 நேரம் இந்த தீபம் ஏற்றணும். ஓகேவா? எத்தனை நாளைக்கு? ஒரு 16 நாள். இந்த விஷயம் பண்ணுங்க. உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லது நடக்கும். அந்த பிரச்சனையில தப்பிச்சுக்கலாம். பொதுவாக காமனாக இருக்கிற பிரச்சனையில் தப்பிச்சுக்கலாம். செஞ்சு பாருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தடை வருகிறது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சொந்த ஊர்லேயே வாய்ப்பு வருது. ஆனால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான்லாம் வெளியில தான் போகணும். இங்கெல்லாம் எனக்கு ஒத்தே வராதுங்க. ஆனால் வர்றதை இப்போதைக்கு ஒத்துக்கங்க. அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணம் அமைகிறது, சொந்த ஊர்லேயே வர்ணம் அமைகிறது. வாழ்த்துக்கள். சொந்த ஊர்னா சொந்த மாவட்டம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் போட்டி பொறாமை நடந்த ஒரு வாரம். என்னதான் நீங்க நல்லது பண்ணா உங்க மேல பழி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டீங்கன்னா நல்லது நடக்கும். ஸ்டடி லீவை படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க. ஊர் சுத்துறதுக்கு செலவு பண்ணாதீங்க. தப்பா சொல்ல, கொஞ்சம் ஊரையும் சுத்தி பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் படிப்புக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவை, அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. குழந்தைங்க மேல வெறுப்பு காட்டாதீங்க. குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தண்ணியில் அவங்களுக்கு கண்டம்னா பயப்படுற மாதிரிலாம் இது இல்லைங்க. தண்ணிக்கு அனுப்பாதீங்க. கவனமா இருந்துக்கோங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காய்ச்சல், சளி பிடிக்கிறதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்தான உணவுகள் கொடுத்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் சத்தா சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து வக்கரமாகிறது அவ்வளோ சிறப்பா இல்லை. அதனால கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கோபத்தை குறைச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லது நடக்கும். யாரையும் சந்தேகத்தோடு இருக்காதீங்க. கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. பரவாயில்ல. அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் உண்மை சொல்லிடாதீங்க. உங்களுக்குள்ள உண்மையை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. பொறுமையாக இருந்தீங்களா சமாளிச்சிடலாம். இல்லைன்னா புதிய வேலை தேடிக்கோங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி வழிபாடு. அதே போல் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. யாருக்கு? திருச்செந்தூர் முருகனுக்கு தான். வாரம் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாரம் ஒரு மூலிகை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வாரம் காட்டக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கருந்துளசி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கருந்துளசி. துளசியிலே ரொம்ப உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு வந்து இந்த கருந்துளசி வந்து ரொம்ப விசேஷமானது. இப்போ பூக்கள்லேயே வந்து மல்லிகை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதே போல கருந்துளசி ரொம்ப விசேஷம். பார்த்துக்கோங்க. கருந்துளசியோட வேறு, இந்த வேரை வச்சு தான் நம்ம தாயத்தை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த 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 வேருக்கு அடியில் வர வேரை எடுத்து தான் நம்ம பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர் வரும் இவ்வளோ தூரம் லைட்டா. சரிங்களா? அதை முறையா எடுத்து முறையா பூஜை பண்ணி அதை தான் உங்களுக்கு நாங்கள் தரோம். இதுதான் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? இதை நாங்கள் பத்திரமா எடுத்து பூஜை பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கருந்துளசி வந்து மகாலட்சுமியோட பேரருளும் மகாவிஷ்ணுவோட பேரருளும் ஒரு சேர கொண்டது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஆதிசேஷன் கூட தான் இருப்பாங்க. ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு செடி பறிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி காய் காஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது இதுல இருந்து விதைகள் விழுந்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பறிக்கணும். சின்ன செடியை பறிக்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செடியிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகணும் இல்லையா? அப்பதான் இது முழுமை அடையும். இந்த முழுமை அடைஞ்ச செடியிலிருந்து தான் நம்ம வேர் எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல தான் தெரியும். நீங்க 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 ஒரு சிலையை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இதோட சக்தி வந்து ரொம்ப அபிரிபிரதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். தடைகள் வராம இருந்து தடையெல்லாம் விலகிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வேர். இப்ப இந்த வாரம் காட்டுற மூலிகை எத்தனாவது மூலிகை அப்படின்னு யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்குது. நம்ம கோயில நேரடியாக வாங்க, அதை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளால மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.